நிகழ்தகவு. சித்தியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இளம்பெண் திடீரென வீட்டிற்குள் நுழைந்து இளம்பெண்ணின் கழுத்தை கண்டந்துண்டமாக வெட்டிய இளைஞன். இளம்பெண்ணின் உயிர் போன அடுத்த நொடியே தானும் கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்து கொண்ட பயங்கரம். இளம்பெண்ணை கொலை செய்தது ஏன்? தானும் உயிரை மாய்த்து கொண்டதற்கு என்ன காரணம்? பின்னணி என்ன? வழக்கம் போல பரபரப்பாக இருந்த கர்நாடக மாநிலம் பெலகாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோனில் பேசின நபர் தான் எல்லூருங்கிற கிராமத்திலிருந்து பேசுகிறதாகவும், இங்கே இருக்கிற ஒரு வீட்டில் ஏதோ அசம்பாவிதம் நடக்குது, நீங்கள் உடனே வந்து என்னென்னு பாருங்கன்னு சொல்லிட்டு காலை டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதை கேட்டதுக்கு அப்புறமும் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறது சரி வராதுன்னு அந்த நபர் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க போலீஸ். எல்லூரில் உள்ள வீடுகள் முழுவதும் செக் பண்ண காவலர்களுக்கு அந்த தெருவில் அசம்பாவிதம் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆனால் ஒரு வீட்டோட கதவு மட்டும் எந்த சவுண்டும் இல்லாமல் திறந்தபடி இருந்ததை கவனிச்சிருக்காங்க. யாராவது இருக்கீங்களான்னு காவலர்கள் கேட்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்து லேசாக அழுகுரல் கேட்டிருக்கு. கதவு திறந்திருக்கு. கேட்குற கேள்விக்கு எந்த பதிலும் வரல. அழுற சவுண்டு மட்டும் தான் கேட்குதுன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க காவலர்கள். அங்கே இளம் பெண் ஒருத்தங்க கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதோட அதுக்கு பக்கத்திலேயே இளைஞர் ஒருத்தரும் அதே மாதிரி கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்திருக்காங்க. இளம் பெண்ணோட சடலம் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு அம்மா அழுதுட்டும் இருந்திருக்காங்க. அதை பார்த்ததும் காவலர்களே ஒரு நிமிஷம் ஷாக்காக இருக்காங்க. 2 சடலத்தையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸார் என்னமா நடந்தது, இவங்க 2 பேரையும் கொலை பண்ணது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த இளம்பெண் வேற யாரும் இல்லை, அழுதுட்டு இருந்த பெண்ணோட அக்கா மகள் ஐஸ்வர்யா அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. பக்கத்தில் இறந்து கிடந்தது ஐஸ்வர்யாவோட காதலன் பிரசாந்த் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சரி, இவங்களை யாருமா கொலை பண்ணது? இது கொலையா இல்லை 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. ஒரே கிராமத்தை சேர்ந்த பிரசாந்துக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி இருக்கு. 2 பேரும் அடிக்கடி அவுட்டிங் டேட்டிங்னு போய் காதலை வளர்த்துருக்காங்க. இந்த காதல் விவகாரம் ஒரு கட்டத்தில் எல்லாம் மீறி போயிருக்கு. ஐஸ்வர்யாவோட அம்மா காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பெயிண்டிங் வேலை பார்க்குறவன் உன்னை எப்படிமா சந்தோஷமா பார்த்துப்பான், அவனுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யாவோட அம்மா. ஆனாலும் பிரசாந்த் கூட பேசுறத ஐஸ்வர்யா நிறுத்தலை. 2 பேரும் தினமும் மணிக்கணக்காக ஃபோனில் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மா ஐஸ்வர்யா கிட்ட இருந்த ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் வெளியில் எங்கேயும் அனுப்பாமல் இருந்திருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் பிரசாந்த். அப்போது செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கு. 1 வாரமாக ஃபோன் ஆஃபில் இருந்ததால் நேராக ஐஸ்வர்யா வீட்டுக்கு போயிருக்கான். அங்கேருந்து அவங்க அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு கெஞ்சிருக்கான். உனக்கு என்ன வசதி இருக்குது, எதை நம்பி என்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போன்னு சொல்லி பாய்க்கு வந்ததை பேசி விரட்டி விட்டுருக்காங்க. ஐஸ்வர்யாவும் எங்கள் வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும், அப்படி இல்லைனா பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் கலங்கி போன பிரசாந்த், ஏன் இப்படி பேசுகிற, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல. அதுக்கு ஐஸ்வர்யா, நான் சொன்னது தான், இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 1 வாரத்துக்கு அப்புறம் தன்னோட சித்தி வீட்டுக்கு போன ஐஸ்வர்யா அவங்களோட ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஐஸ்வர்யா அங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போனவன் ஐஸ்வர்யா கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கான். இப்போ நீ என் கூட வரியா இல்லையான்னு கேட்டு டார்ச்சர் செஞ்சவன் திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கண்ணிமைக்கிற நேரத்தில் ஐஸ்வர்யாவோட கழுத்தை அறுத்து போட்டிருக்கான். காதலி உயிரிழந்துட்டாளான்னு பார்த்தவன் அதுக்கு பிறகு தானும் கழுத்தை அறுத்துக்கிட்டு உயிரை மாச்சுக்கிட்டான். நடந்த அத்தனையும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. நிகழ்தகவு.